அதை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிற விதங்களை நாம் புரட்டி பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அந்த மறுமை எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. நபிகளாரிடத்தில் சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, எப்பொழுது மறுமை நாள் வரும் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யஸ்அலுகன் நாசு அனிஸ் ஸாஆ. நபியே, மக்கள் உங்களிடத்தில் வந்து மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கிறார்கள். குல் இன்னமா இல்முஹா இன்தல்லாஹ். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், மறுமை எப்பொழுது வரும் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அது பற்றிய அறிவு அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. வமா யுத்ரீக லஅல்ல ஸாஅத தகூனு கரீபா. நபியே, உங்களுக்கும் தெரியாது, ஆனால் நிச்சயமாக அந்த மறுமை நாள் மிக சமீபமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வமா அம்ரு ஸாஅதி இல்லா கலம்ஹில் பஸர். நிச்சயமாக மறுமை நாளுடைய விடயம் என்பது அந்த திடுக்கிடும் நாள் கண் இமை வெட்டி மறைவதை போல் மிக நெருக்கமாக இருக்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவு ஹுவ அக்ரப். நீங்கள் கண்ணை மூடி திறப்பதை விடவும் மறுமை மிக நெருக்கமாக உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. எப்பொழுது அல்லாஹ் நாடுகிறானோ அப்பொழுது இந்த உலகம் அழியும். மிக வேகமாக மறுமையை நோக்கி நானும் நீங்களும் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு சில பெரிய சிறிய அடையாளங்களை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டினார். அதில் எத்தனையோ அடையாளங்கள் நடந்து விட்டது, நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில அடையாளங்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். உலக முடிவு நாள் நெருங்கிவிட்டது என்கிற அளவுக்கு இன்று கால ஓட்டம், கால சக்கரம் மிக வேகமாக சுழன்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, அந்த மறுமை நாள் குறித்து நானும் நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம்.